ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைப்படுவதாக. இந்த காலையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அர்லி மார்னிங் சீரியஸ் நீங்கள் பார்த்துட்டு விசுவாசிக்கிறேன். இந்த சீரீஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவை அறியாத அநேக நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கான பெருமையெல்லாம் அந்த மனுஷன் ஒரு வேளை தானாகவே எடுத்துட்டான்னு சொன்னால் சீக்கிரத்தில் கீழே விழுந்துருவான். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். உங்களை கர்த்தர் உயர்த்துறாரு அப்படின்னா என்னதான் உயரத்துக்கு நீங்கள் போனாலும் உலகம் சொல்லணும் வந்த இடத்த மறக்காத அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, எவ்வளோ தூரம் உங்களை உயர்த்தினாலும் அந்த உயரத்தின் பெருமை கனம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு இல்லை, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பான்னு சொல்லி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் மென்மேலும் கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் அதை மறந்துவிட்றோம்ல. ஆரம்பத்தில் நம்ம கர்த்தர் எங்கே இருந்து உயர்த்தினார் எல்லாம் மறந்து போய் இன்றைக்கி ஒரு உயர்வு வந்துட்டால் போதும், ஒரு கார் வாங்கிட்டால் போதும், ஒரு புது ஷர்ட் வாங்கிட்டால் போதும், சர்ச்சில் ஒரு பொசிஷன் வந்துட்டால் போதும், ஒரு லீடர்ஷிப் வந்துட்டால் போதும், நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு பயங்கரமான ஆட்டம் ஆடுறோம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறார். 115 சங்கீதத்தினுடைய 1 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இன்னைக்கு யாராவது சொல்கிறோமா அதை? ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் அ கிரேட் ப்ரீச்சர். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸான ஒரு ப்ரீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட். மொத்த கூட்டமாக அவர் இருக்கிற இடத்துல தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சிறுகணும், இயேசு கிறிஸ்து பெருகணும். அதுதாங்க ஒரு குவாலிட்டியை. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு இருக்குது. ஸோ எந்த உயர்த்த கர்த்தர் உங்களை கொண்டு போனாலும், பிஸ்னஸ்லையோ ஊழியத்துலையோ உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினாலும், எனக்கு அல்ல ஆண்டவரே, அந்த நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க, என்னை உயர்த்திருக்கிறீங்க, நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஏசப்பாவை மகிமைப்படுத்தி பாருங்கள், இன்னும் உயர்வை கர்த்தர் தருவார். ஸோ இன்றைக்கி பியூட்டிஃபுல் தாட் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தாழ்த்துங்க, உயர்த்தப்படுவீங்க, எல்லா கன மகிமையும் இயேசுவுக்கு மாத்திரம்னு சொல்லி அப்படியே வர அப்ரிசியேஷனெல்லாம் அப்படியே அவருக்கு திருப்பி விடுங்க. பரலோகத்திற்கு மென்மேலும் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாம் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.